Welcome to VLearn channel. This is VLearn English segment. இந்த வீடியோல நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 மாணவர்களுக்கான யூனிட் 2 The Grumble Family போயத்திற்கான அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கேள்வி பதில்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம VLearn சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை போயம் லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம். கீழே அது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கோம். அதற்கான ஆன்சரை மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற போயம் லைன்ஸை படித்து எழுதுங்க. பெரும்பாலான கேள்விகளுக்கான ஆன்சர் போயம் லைன்லேயே இருக்கும். போயம் லைன்ஸ்க்கான விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுத்துருக்கோம். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் கேள்வி பதில்களுக்கான விளக்கத்தை மட்டும் பார்ப்போம். There's a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. இந்த போயம் வரிகளுக்கான கேள்விகள். A. Where does the family live? அந்த குடும்பம் எங்கே வசிக்கிறது? The family lives in the complaining street. அந்த குடும்பம் குறை சொல்லும் தெருவில் வசிக்கிறது. B. Why do you think the street is named as complaining street? அந்த தெரு குறை சொல்லும் தெரு என்று ஏன் பெயரிடப்பட்டிருப்பதாக நீ நினைக்கிறாய்? I think the street is named as complaining street because the people in the street are always complaining. அந்த தெருவில் உள்ள மக்கள் எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பதால் அந்த தெரு குறை சொல்லும் தெரு என்று பெயரிடப்பட்டு இருப்பதாக நான் நினைக்கிறேன். They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. இந்த போயம் வரிகளுக்கான கேள்விகள். A. What does the word growl mean here? இங்கே growl என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? The word growl means to make a low guttural sound. குறைவான முணுமுணுக்கும் சத்தத்தை எழுப்புதல் என்பது growl என்ற வார்த்தைக்கான அர்த்தமாகும். B. Why do they find everything amiss? அவர்கள் ஏன் எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிக்கிறார்கள்? They find everything amiss because they are unsatisfied always. அவர்கள் எப்பொழுதும் அதிருப்தியாக இருப்பதால் எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிக்கிறார்கள். Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. இந்த போயம் வரிகளுக்கான கேள்விகள். A. What is the opinion about the folks you meet down the street? நீங்கள் அந்த தெருவில் சந்திக்கும் மக்களை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? The opinion about the folks one meets down the street is that nothing goes right with them and they grumble always. அந்த தெருவில் உள்ள மக்களை சந்திக்கும் ஒருவருடைய
கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் அவர்களிடம் எதுவுமே சரியாக இருப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதும் முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். B. What does the word gloomy mean here? இங்கே gloomy என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? The word gloomy means depressing or frightening. மனசோர்வு அடைய செய்தல் அல்லது பயமுறுத்துதல் என்பது gloomy என்ற வார்த்தைக்கான அர்த்தமாகும். The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. இந்த போயம் வரிகளுக்கான கேள்விகள். A. What is the worst thing that can happen if anyone stays with them? யாராவது ஒருவர் அவர்களுடன் தங்க நேர்ந்தால் அவர்களுக்கு ஏற்படும் மிக மோசமான விளைவு என்ன? The worst thing that can happen if anyone stays with them is that they will learn their ways. யாராவது ஒருவர் அவர்களுடன் தங்க நேர்ந்தால் அவர்களுக்கு ஏற்படும் மிக மோசமான விளைவு என்னவென்றால் அவர்களும் முணுமுணுப்பவர்கள் வழிகளை கற்றுக்கொள்வார்கள். B. What are the ways of the grumble family? முணுமுணுக்கும் குடும்பத்தின் பழக்கங்கள் என்ன? The ways of the grumble family are grumbling about everything and complaining. எல்லாவற்றை பற்றியும் முணுமுணுத்தல் மற்றும் குறை கூறுதல் ஆகியவை முணுமுணுக்கும் குடும்பத்தின் பழக்கங்கள் ஆகும். And so it were wisest to keep our feet from wandering into complaining street. இந்த போயம் வரிகளுக்கான கேள்விகள். A. What is the wisest thing that the poet suggests? கவிஞரின் புத்திசாலித்தனமான பரிந்துரை என்ன? The wisest thing that the poet suggests is to stay away from the complaining street. குறை சொல்லும் தெருவிலிருந்து விலகி இருங்கள் என்பது கவிஞரின் புத்திசாலித்தனமான பரிந்துரை ஆகும். B. What does the phrase to keep our feet from wandering refer to? To keep our feet from wandering என்ற சொற்றொடர் எதை குறிக்கிறது? The phrase to keep our feet from wandering refers to not entering the complaining street. To keep our feet from wandering என்ற சொற்றொடர் குறை சொல்லும் தெருவில் நுழையாமல் இருத்தல் என்பதை குறிக்கிறது. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. இந்த போயம் வரிகளுக்கான கேள்விகள். A. What does the poet expect everyone to learn? அனைவரும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவிஞர் எதிர்பார்க்கிறார்? The poet expects everyone to learn to walk with a smile and a song. அனைவரும் புன்னகை மற்றும் பாடலுடன் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவிஞர் எதிர்பார்க்கிறார். B. What should we do
when things go wrong sometimes. சில நேரங்களில் தவறான விஷயங்கள் நேரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? When things go wrong sometimes, we should learn to walk with a smile and a song. சில நேரங்களில் தவறான விஷயங்கள் நேரும் பொழுது நாம் புன்னகை மற்றும் பாடலுடன் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா கேள்வி பதில்களும் ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நம்ம வீலேர்ன் சேனலில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீலேர்ன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.